ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் 24 ஆண்டுகளின் பின்னர் முறையாக வடகொரியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தலைநகர் பியோங்கில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனை சந்தித்து புடின் பேசுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தலைவர்களும் கடைசியாக கடந்த ஆண்டு செப்டம்பரில் ரஷ்யாவின் தூர கிழக்கில் உள்ள வோல்ஸ்டார்சே கேர்மினாட்டில் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் புடினின் முதலாவது விஜயம் இதுவாகும். எவ்வாறாயினும் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த விடயம் குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. எனினும் இதனை நம்புக்க நட்புமிக்க அரசு விஜயம் என்றும் கிரெம்ளின் விவரித்துள்ளார். இதனிடையே இரு நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு பிரச்சினைகளை உட்பட ஒரு கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் எனவும் ஊடகங்களுக்கு கூட்டாக அறிக்கை விடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிம் இல் சுங் சதுக்கத்தில் ஒரு பாரிய அணிவகுப்பு இடம்பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் கடைசியாக 2019ஆம் ஆண்டு வடகொரியாவிற்கு விஜயம் செய்தபோது தங்கியிருந்த பியாங்கில் உள்ள கும்சுசன் விருந்தினர் மாளிகையில் புடின் தங்குவார் என்று தகவல்கள் உள்ளன. புடினின் இந்த விஜயத்தில் ரஷ்யாவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரோ பெலேசா, வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவக் ஆகியோரும் இணைந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் ஆபத்தான மற்றும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெப்டோகஸ் டாக்கின்ஷியக் சிண்ட்ரோம் என்னும் பாக்டீரியா தொற்று ஜப்பானில் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொண்டைவலி உறுப்புகளில் குறைபாடு, உடல் வீக்கம், மூட்டுவலி, குறைந்த ரத்த அழுத்தம் போன்றவற்றை இந்த தொற்றின் அறிகுறிகள் கூறப்படுகின்றன. உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் குறிப்பிடப்படுகின்ற போதிலும் தொற்று பரவல் அதிகரிப்புக்கான காரணம் வல்லுநர்களினால் இதுவரை சுட்டிக்காட்டப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 1000 பேர் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜப்பானிய சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் கடந்த ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் 77 பேர் தொற்று நோயால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. வைரஸினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் 48 மணி நேரத்திற்குள் உயிரிழக்க நேரிடும் எனவும் கூறப்படுகின்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முதன்முறையாக வடகொரியாவுக்கு பயணப்பட திட்டமிட்டுள்ளதுடன் ஆயுத உதவி கோரவும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2000 ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் வடகொரியாவுக்கு பயணப்பட இருக்கின்றார். வடகொரியாவின் கிம் ஜாங் உடன் நேரடியான பேச்சுவார்த்தைக்கு புடின் தரப்பு தயாராகி வருகின்றது. மேற்கத்திய நாடுகளின் தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள இரு நாடுகளும் தங்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உறுதிமொழி எடுத்துள்ளது. முக்கிய அமைச்சர்கள் மற்றும் ஆலோசகர்கள் அடங்கிய பெரும் பரிவாரங்களுக்கு புடின் செவ்வாய்க்கிழமை வடகொரியா செல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர்களுடன் ஆயுதங்கள் தொடர்பில் முடிவெடுக்க ராணுவ அதிகாரிகளும் உடன் செல்கின்றனர். உக்ரைன் மீதான போருக்கு பின்னர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புடினுக்கு எதிராக கைதான பிறப்பித்துள்ள நிலையில் நேச நாடுகளும் பயணப்படுவதை அவர் கட்டுப்படுத்திக் கொண்டுள்ளார். ஆனால் தற்போது வடகொரியா போன்ற நாட்டுக்கு பயணப்பட புடின் முடிவு செய்துள்ளதை அரிதானதாகவே பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ரஷ்யாவுக்கு தேவையான சோவியத் கால ஆயுதங்கள் வடகொரியா விநியோகித்து வருகின்றது. அது மட்டுமன்றி உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படுகின்ற ஏவுகணைகள் மற்றும் மின்னணு உபகரணங்களை ரஷ்யாவுக்கு வடகொரியா வழங்கியுள்ளதுடன் பதிலுக்கு பொருளாதார உதவி, ராஜாங்க ஆதரவு, ஆயுதங்கள் என வடகொரியாவுக்கு ரஷ்யா வழங்கி வருகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடிய மாகாணம் ஒன்றில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் 92 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கனடிய மாகாணமான ஒன்டாரியோவில் குறிப்பிட்ட பகுதியில் போலீசார் தாங்கள் 92 பேரை கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் மீது 113 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் $6 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். போதைப் பொருட்கள் மற்றும் ஆட்கடத்தல் தொடர்பில் 5 வார விசாரணை ஒன்றிற்கு பின் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த பகுதி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் கனடாவில் 92 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேயர் ஒருவர் கூறும்போது இந்த விசாரணை நகரத்தில் வாழும் மக்கள் ஒரு செய்தியை தெரிவிப்பதாக கூறுகின்றார். அதாவது, நீங்கள் எங்கள் நகருக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய வந்தால் உங்களுக்கு இங்கு வரவேற்பில்லை என்பதுதான் அது என்கின்றார் அவர். கனடா நாளொன்றிற்கு 24 பேரை போதைக்கு பலி கொடுப்பதாக தெரிவித்துள்ள அவர், இங்கே வீடற்ற தங்கமிடமில்லாத எளிதில் பாதிக்கப்படும் அபாயத்தில் பலர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. என்றாலும் இப்போது நாங்கள் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை இந்த சமுதாயம் சட்டம் ஒழுங்காற்று பின்பற்றும் மற்றும் சமுதாயம் என்பவை உறுதி செய்வதற்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்பதையும் இந்த சமுதாயம் போதைப் பொருட்கள் விற்பனையை சகித்துக் கொள்ளாது என்பதையும் காட்டுவதற்காகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதும் என்றார்.
தெரிவித்துள்ளார். காசா மீதான போர் குறித்து முடிவுகள் எடுக்கப்பட அமைக்கப்பட்ட போர் அமைச்சரவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலைத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நீடித்து வருகின்றது. இஸ்ரேல் தரப்பில் 1200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 250 பேர் ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க செல்வாக்குமிக்க போர் அமைச்சரவை நெதன்யாகு அமைத்ததுடன் அதற்கு தலைமை தாங்கியிருக்கின்றார். இம்மாத தொடக்கத்தில் மத்தியவாத முன்னாள் ராணுவ தளபதி பென்னி கேண்ட்ரோ போர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறினார். அதேபோல் காடி ஜென்ஸ்கோட்டும் வெளியேறியதைத் தொடர்ந்து நெதன்யாகு போர் அமைச்சரவையை கலைத்தார். இஸ்ரேல் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். காசாவில் 8 மாத கால யுத்தம் நீடிப்பதால் அந்த மாற்றத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்த மாற்றம் குறித்து ஊடகங்களுடன் விவாதிக்க தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதால் அதிகாரியொருவர் பேசுகையில் நெதன்யாகு முன்னோக்கி செல்வது போரை சுற்றியுள்ள முக்கியமான பிரச்சினைகளுக்கு அவரது அரசாங்க உறுப்பினர்கள் சிலருடன் சிறிய மன்றங்களை நடத்துவதாக கூறினார். போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எதிர்க்கும் தீவிர வலதுசாரி ஆளும் கூட்டாளி மற்றும் காசாவை மீண்டும் ஆக்கிரமிப்பதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த அவரது பாதுகாப்பு அமைச்சரவையும் இதில் அடங்கும். தெற்கு இத்தாலியில் 2 படகுகள் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் புலம்பெயர்ந்த 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 64 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். நாதிர் மீட்பு கப்பலை இயக்கும் ஜெர்மன் உதவிக்குழு 51 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். எங்கள் எண்ணங்கள் அவர்களது குடும்பத்தினரை பற்றியது. நாங்கள் கோபமாகவும் சோகமாகவும் இருக்கின்றோம் என அந்த மீட்பு குழு அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. உயிர் பிழைத்தவர்கள் இத்தாலிய கடலோர காவற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் காணாமல் போனோரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான், சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களின் படகொன்று மூழ்கி விபத்துக்குள்ளானதுடன் மத்திய புலம்பெயர்ந்தோரின் படகு பகுதியளவில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் மத்திய தரைக்கடலில் 23,500க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகளின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. இது உலகில் மிகவும் ஆபத்தான இடம்பெயர்வு பாதைகளில் ஒன்றெனவும் கூறப்படுகின்றது. கனடாவின் தென்மேற்கு ஒன்றான்றியோ பகுதி ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனுடன் கூடிய வெப்பநிலை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய தேசிய வளிமண்டலவியல் திணைக்களம் இதுகுறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதல் இந்த ஆபத்தான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டன், ரொராண்டோ, நயகாரா, ஓவன் சவுண்ட் மற்றும் கிங்ஸ்டன் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சராசரியாக 35 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிக்கும் எனவும் ஈரப்பத நிலைமையுடன் பார்க்கும்போது சுமார் 40 முதல் 45 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிப்பது போன்று உணர நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரொராண்டோவில் இன்று இப்புயல் நிலைமை நீடிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.